ஸ்ரீ குருப்யோ நமஹ. கட்டோபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்தில் நச்சிகேதஸ் அப்படிங்கிற பாலகனுடைய சரித்திரத்திலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். வாஜஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் யாகம் பண்ணிட்டுருக்க. அந்த யாகத்தினுடைய தானமாக வயசான பசுக்களையும் தானம் பண்ணிட்டுருக்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவருடைய பையன் நச்சிகேதஸ் அப்படின்னு பேர் கொண்டவன். அவன் அப்பா கிட்ட ஓடி வந்து, அப்பா என்ன யாருக்குப்பா தானமாக கொடுக்க போகிறீங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது 2-3 தடவை சைலண்ட்டாக இருக்க அந்த பிராமணன் 2-3 தடவை திரும்பவும் திரும்பவும் கேட்ட உடனே கோபத்தில் அப்பா வந்து, உன்னை யமனுக்கு தாண்டா கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறார். ஒரு பிராமணனுடைய வாக்கு பலிக்கணும் இல்லையா? அதனால் உடனடியாக அந்த யாகத்துக்குள்ளே அந்த குழந்தை விழுந்து யமபட்டணத்துக்கு போயிடுறான் அதிதியா. அந்த நேரம் யமன் அங்கு இல்லை. 3 நாட்கள் கழித்து திரும்பி வந்து பார்க்கும் பொழுது நச்சிகேதஸ் அன்னம் ஆகாரம் இல்லாமல் அந்த யமபட்டணத்தினுடைய வாசல்லே நின்றுருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்த அதிதியை உபச்சாரம் பண்ணாமல் நிற்க வச்சுட்டாக்க அது மகா பெரிய பாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யமனுக்கு நல்லா தெரியும். அதனால் நச்சிகேதஸ் கிட்ட வணங்கி கேட்குறான், நீ வந்து எனக்கு அதிதியாக வந்திருக்க, ஆனால் உன்னை நான் என்னால் கவனிக்க முடியல. அதனால் 3 நாள் நீ அன்னம் ஆகாரம் இல்லாமல் இருந்ததுனால 3 வரங்களை நான் உனக்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு ஏற்றுக்கோ அப்படின்னு யமன் கேட்குறா. அப்போ நச்சிகேதஸும் நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறான், முதல் வரமாக நான் திரும்ப பூலோகத்துக்கு போகும்போது என்னுடைய அப்பாவுக்கு என் மேலே கோபம் இருக்கக்கூடாது, பழைய மாதிரி என்கிட்ட அன்பாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓகே, முதல் வரம் கொடுத்துட்றேன்னு சந்தோஷமாக கொடுக்குறார். 2வது வரமாக இந்த யாகங்கள்லாம் பண்ணுறதுல ஸ்வர்க்கத்தை அடையணுங்கிறதுக்காக யஜ்ஞம் பண்ணுறா இல்லையா? அந்த யஜ்ஞத்தினுடைய விஷயங்கள் என்ன, தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய யாகம்னா என்ன, அது எங்கே போகுதுங்கிற முழு டீட்டெயிலையும் கேட்குறான். அதுக்கும் சந்தோஷப்பட்டு யமன் அந்த ஸ்வர்க்கத்தை அடையத்துக்கு உண்டான யாகத்தினுடைய கிரமங்கள், அதனுடைய விதிகள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதை நீ ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிட்டுருக்க, அதனால் நச்சிகேதஸ் அக்னி அப்படிங்கிற ஒன்றை நான் இப்போது உண்டாக்கிட்டு இந்த அக்னியவும் உண்டாக்கினாதான் யாகம் பூர்த்தியாகுங்கிற நியமத்தையும் இப்போ பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பூனா யமதர்மராஜன் கொடுத்துட்றார். இப்போ 2வது வரம் முடிஞ்சு போயிடுது. 3வதாக நச்சிகேதஸ் யமதர்மராஜன்கிட்ட கேட்குறான், என்னென்னா இந்த ஆத்மா சரீரத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா அதனுடைய நிலை என்ன, இதுதான் ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது யமனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுறது. இவ்வளோ சின்ன குழந்தை ஆத்ம தத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ பெரிய ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யமன் வந்து அது 3வது வரத்தை மட்டும் நீ மாற்றி கேளு, இது மட்டும் இது இந்த ஆத்ம தத்துவங்கிறது வந்து பரம ரகசியமானது, இது தேவர்களுக்கு கூட தெரியாது, உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது, தயவு செஞ்சு மாற்றிக்கோன்னு சொல்லி பார்க்குறான். இதுக்கு பதிலாக உனக்கு 1000 வருஷம் ஆயுஷ் கொடுக்குறேன், 1000 குழந்தைகள் கொடுக்குறேன், அந்த குழந்தைகளும் 1000 வருஷங்கள் வாழ்வா, சகல போகங்களும் கிடைக்கும், இந்த உலகத்தில் ரதி ஊர்வசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுக்கு வந்து பணிவிடை செய்வா அப்படின்னு எத்தனையோ போகங்களை சொல்லி பார்க்குறான். எதுக்குமே நச்சிகேதஸ் அப்படின்னு சொல்லலை. ஏன்னு கேட்டால் இது நீ சொல்லக்கூடிய அத்தனையுமே அழியக்கூடியது தான். அந்த அழியக்கூடிய எந்த வஸ்துவுமே எனக்கு வேண்டாம், அழிவில்லாத அந்த ஆத்ம தத்துவம் ஒன்று தான் எனக்கு வேணும், அதை தெரிஞ்சுட்டு இருக்கிறது நீ மட்டும்தாங்கிறதுனால அது உன்கிட்ட மட்டும்தான் என்னால் வாங்கிக்க முடியும்னு ஸ்டெபர்னாக இருந்துட்டு, இவ்வளோ ஸ்டெபர்னாக இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனுக்கு தான் உபதேசம் பண்ண முடியுங்கிற சந்தோஷத்தோட அந்த யமதர்மராஜனும் அந்த ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார். அப்படிப்பட்ட உபதேசத்திலிருந்து ஒரு மந்திரத்தை இப்போ பார்க்கலாம். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனః பிரகிரகமேவச்ச அப்படிங்கிறது தான். ஒரு தேருக்குள்ளே இருக்கக்கூடிய எஜமானன் ஆத்மாவாகவும் இந்த ஷரீரம்தான் அந்த தேராகவும் அதில் இருக்கக்கூடிய புத்தி தான் சாரதி அதாவது தேரோட்டியாகவும் மனம் அப்படிங்கிறது தான் கடிவாளமாகவும் உருவகம் பண்ணி இதை மந்திரத்தை சொல்லியிருக்கார்.
இப்படிப்பட்ட ஒசந்த விவேகம் நச்சிகேதஸ்க்கு இருந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அடுத்த ஃபார்முலா 15வது ஃபார்முலாவில் பதஞ்சலி மகரிஷி பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைஹி குணவிருத்த விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினஹா அப்படின்னு சொல்கிறார். அதாவது நச்சிகேதஸ் மாதிரி விவேகத்தோடு இருக்கக்கூடியவா இந்த ஜென்மாவை எப்படி ஃபீல் பண்ணுவான்னு கேட்டால், பரிணாமம்னாக்கா நேற்றுக்கு இருந்த டேஸ்ட்டு இன்றைக்கி இல்லைன்னு பரிணாமம் ஆயிடுறது. தாபம்னாக்கா எப்போ பார்த்தாலும் வேணும் வேணுங்கிற தாபத்தில் இருக்குது. அப்புறம் சம்ஸ்கார துக்கைஹி போன ஜென்மத்தினுடைய வாசனையினாலையும் அந்த துக்கத்தினாலேயும் இருந்துட்டு இருக்கிறது. குணவிருத்த விரோதம்ங்கிறது கேட்கவே வேண்டாம். ஒரு நிமிஷம் சத்துவம் இருக்குது, அப்போ தான் ரஜஸ் ஆகிடுறது, அப்போ தான் தாமசம் ஆகிடுறது. அதனால் ஒன்றுத்துக்கு ஒன்று அது போட்டி இருந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களை யார் ஒருத்தன் ரியலைஸ் பண்ணுறானோ அப்படிப்பட்ட அந்த விவேகிக்கு துக்கமேவ சர்வம், இது எல்லாமே துக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மாவும் இதே தான் சொல்லின்னு இருக்க. 13வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகமாக இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விவேக்கின்னு இருக்கக்கூடியவன் இந்த ஜென்மாவையும் மிருத்யுனக்க மரணத்தையும் ஜராநக்க வயோதிகம் வியாதி துக்கம் தோஷ அனுதர்ஷனம் இது எல்லாத்தையுமே தோஷமாக பார்த்து இந்த ஜென்மத்திலிருந்து நம்ம விடுதலை படுறதுக்கு பிரயத்னம் பண்ணணும். அதுதான் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம்னு பரமாத்மாவும் இங்கே சொல்லியிருக்கார். ஸோ நம்மளுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய இதை நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் அந்த ஆத்ம தர்ஷனம் நம்மளுக்கு வெளிச்சமாகிறதுக்கு வழிவகுக்கும். இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.